போர்ஷன் எழுதுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, தப்பே இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டை பண்ணிக்கோங்க, இந்த வேலை தான் படிக்கணும் அப்படின்றது. அப்பதான் கொஞ்சம் அப்கமிங்ல வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. மேக்ஸை பொறுத்தவரை வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்ற ரெண்டு வால்யூம் இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரகிள்ஸே பண்ண வேணா. 90+ எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்ல போறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 65+ எப்படி எடுக்கிறது அப்படின்றத ப்ராப்பர்வே சொல்றேன். ஸோ இதன்படி ப்ராப்பரா படிங்க. எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்க முடியும் 90 அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப்க்கு. ஸோ டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி 11th 12th வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய குரூப் வந்து பிளாக் ஆயிடுச்சு, மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அந்த குரூப்ல நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? half yearly examination 2024 first 90+ proper way அப்படின்றது என்னன்னு பாத்துறோம். 12th standard maths ஃபர்ஸ்ட் 1 மார்க் பொறுத்தவரை நீங்க எல்லா புக் பேக்க நீங்க படிச்சிருக்கணும். சரியா? என்னென்ன சாப்டர் சார்? 7 சாப்டர் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது சாப்டர் 1 2 3 4 8 11 12 கம்ப்ளீட்டா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ஃபுல்லா பாத்துக்கணும். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்னது 5.5 6.7 7.1 7.8 10.8 அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்திருக்கேன்றத பாருங்க. 5.2ல 4 5 எக்ஸாம்பிள்ல 5.19 5.22 5.23 5.26 அப்புறம் அதாவது எக்ஸசைஸ் 6.1ல கம்ப்ளீட்டா இந்த டாபிக் ஃபுல்லா நீங்க அந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபுல்லா நீங்க பாத்துருக்கணும். முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். சார் இவ்வளவு சம்ஸ் இருக்கு சார், எப்படி சார் நாங்க படிக்கிறதுன்னு அதுக்கு நான் ரிவைஸ் சொல்றேன். எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பரை வந்து அனாலிசிஸ் பண்ண வேண்டும். கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ண கொடுத்திருக்க சாப்டர்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற சம்ஸ் முதல்ல எல்லாமே தரவா படிங்க. எப்படி படிக்கணும்? லாஸ்ட் 3 இயர்ஸ் half yearly கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல PDF கொடுத்துறேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் அண்ட் half yearly அதாவது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸும் இதை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸ் செட்டா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 65+ சார் ஆவரேஜ் கேட்டகரியா இருக்காங்க சார். 65+ to 60+ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க அது ஈஸி வே தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். 1 மார்க் பொறுத்தவரை எல்லாமே காமன் தான் இல்லையா? 12 சாப்டர்ல 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். யூனிட் 1ல என்னென்ன அப்படின்றத பாருங்க. 5.5 அப்புறம் பாத்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் அந்த அடுத்த இதுல 6 சாப்டர்ல 6.1ல 9 10 எக்ஸசைஸ் 6.3 6.5 வந்து சாப்டர் 6. சரியா? நெக்ஸ்ட் யூனிட்னா எக்ஸசைஸ் சாப்டர் 12th 11th 7th 12th 11th ஃபுல்லா படிச்சிருக்கணும். 7thல பாத்துட்டீங்கன்னா என்னென்னது 7.1 7.2 7.5 7.8 எக்ஸாம்பிள்ல 7.1 7.1 இருக்கு ஃபுல்லா. சரியா? அப்புறம் யூனிட் 9 வந்து என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 9.1 9.2 எக்ஸாம்பிள்ல 9.60 எல்லாமே. அப்புறம் யூனிட் 2 3 4 கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் யூனிட் 8ல இருக்கிறத 8.1ல இருந்து 8.2 8.4 8.6 8.7 கம்ப்ளீட்டா பார்த்துட்டு 8. அதாவது எக்ஸாம்பிள் 8.22 ஃபுல்லா ரிவைஷன் பண்ணி இது மட்டும் நீங்க படிச்சா போதும். உங்களுக்கும் டைம் இருந்தது 60 இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டா சார் டைம் இருந்தது அப்படின்னா நீங்களும் என்ன பண்றீங்க? கொஸ்டின் பேப்பர்ஸ் அவங்கள மாதிரி ரிவைஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு தெரியுமா, படிச்ச கொஸ்டின்ஸ்ல இருந்து நமக்கு ஈஸியா இருக்குதா அப்படின்றத நீங்க ஒன்ஸ் நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் போர்ஷன் 1ல இருந்து 2 ஃபுல் போர்ஷன் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துட்டு PDF கொடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றது உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பியா போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த half yearly exam முடிச்சோடனே படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்கமிங் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.